தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். திருநெல்வேலி மாவட்டத்தின் எதிர்கால தொழில் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு நாங்குநேரி மருக்கால் குறிச்சி பகுதியிலும் மூளைக்கரைப்பட்டியிலும் சிப்காட் தொழிற்பூங்கா அமைக்கப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். நீண்ட ஆண்டுகளாக ஓடாமல் இருக்கும் நெல்லையப்பர் கோவில் வெள்ளித்தேர் வரும் நவம்பர் மாதத்திற்குள் ஓடும் என்றும் குறிப்பிட்டார். மாநகராட்சி பகுதியில் புதிய கழிவுநீர் சுத்திகரிப்பு மையம் அமைக்கப்படும். தாமிரபரணி நதியில் கழிவுநீர் கலப்பு தடுக்கப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். இந்தியாவின் முதல் நதிநீர் இணைப்பு திட்டமாக அறிவிக்கப்பட்டு 1060 கோடியே 76 லட்சம் ரூபாய் மதிப்பில் பணிகள் முடிக்கப்பட்டுள்ள தாமிரபரணி, கருமேனியாறு மற்றும் நம்பியாறு நதிநீர் இணைப்பு வெள்ளநீர் கால்வாய் திட்டத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். 24 முடிவுற்ற திட்டப் பணிகளை திறந்து வைத்து 20 புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். 75,151 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். பின்னர் பேசிய முதலமைச்சர், இப்போது மாநிலங்களுக்கு மத்திய அரசு தரும் அல்வாதான் மிகவும் ஃபேமஸ் என விமர்சித்தார். தமிழ்நாட்டுக்கு நிதியும் கிடையாது, நீதியும் கிடையாதுன்னு ஒதுக்கிட்டாங்க. மீண்டும் மீண்டும் வஞ்சிக்குது ஒன்றிய பாஜக அரசு. திருநெல்வேலி அல்வான்னா உலகமே ஃபேமஸ். ஆனால் இப்போ மாநிலங்களுக்கு ஒன்றிய அரசு தர அல்வா தான் அதை விட ஃபேமஸாக இருக்கு. ஒன்றிய அரசு மேலே குறை சொல்லிட்டு எந்த திட்டத்தையும் உருவாக்க நாங்கள் விட்டுடல. நாளுக்கு நாள் புது திட்டங்கள் வந்துகிட்டே இருக்கு. நாங்கள் உருவாக்கிக்கிட்டே இருப்போம். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.